நன்றி. தொடர்ந்து வருகை தந்துள்ளோரை வரவேற்கும் முகமாக வரவேற்பு கீதம் பாடப்பட உள்ளது. அதனை பாடுவதற்காக MTM இல்தாப் தலைமையிலான மாணவ குழுவினை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். Thank you for your cooperation. To warmly welcome our guests, the student Kohiniya headed by MIM Iltaf will now present a welcome song. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ஓயல் தினமே மலர்ந்தாயா, இந்நாளில் எமை மகிழ்ச்சியில் ஆழ்த்திட மலர்ந்தாயா. ஓயல் தினமே மலர்ந்தாயா, இந்நாளில் எமை மகிழ்ச்சியில் ஆழ்த்திட மலர்ந்தாயா. இந்நாளில் எமை மகிழ்ச்சியில் ஆழ்த்திட மலர்ந்தாயா. எங்களின் மகிழ்ச்சியை காண வரும் அதிதிகளை வரவேற்றோம். இன்னக தனிந்திடும் நாளில் இங்கே கைகள் கோர்த்தோம். பாரிர் இம்மானவர் மனதில் நிறைந்திடவே எல்லோரும் எங்கள் நிகழ்வில் இணைந்திட வருவீரே. ஓயல் தினமே மலர்ந்தாயா, இந்நாளில் எமை மகிழ்ச்சியில் ஆழ்த்திட மலர்ந்தாயா. கல்வி சுமையை தாங்குகின்ற எங்கள் கல்வி கூடத்து முதல்வர் எங்கள் ஜாபீசர், நீங்கள் தானே எம் தலைவர். நித்தவுமை தானே மத்தியம் கொண்டு நாமே சித்தம் கொண்டு வந்திடுவீர். பிஞ்சு மனம் வென்று பிள்ளைகளின் நிகழ்வில் உள்ளம் ஒன்று கலந்திடுவீர். இந்த வைபவம் திருந்திட வருவீரே. ஓயல் தினமே மலர்ந்தாயா, இந்நாளில் எம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்திட மலர்ந்தாயா. தெரிய போதா தெரிய போகுது. சாகிரத்து சோலையிலே கோயில் பிரிவு விழுந்திடவே நாளும் சேவை செய்கின்ற எங்கள் பகுதி தலைவர்கள், உங்கள் வழி நின்று எங்கள் தொலை போக்கும் அன்பு நெறி ஆசான்கள், இன்று இந்த நாளில் என்ற மல காணும் எங்கள் அன்பின் மாணவர்கள், வந்திட வேண்டுகின்றோம், சபை மின்னிட பாடுகின்றோம். பாரி இந்த வைபவம் திறந்திட அழைத்தோமே.
மகிழ்ச்சியில் ஆழ்த்திட மறந்தாயா பின்னாளில் எமை மகிழ்ச்சியில் ஆழ்த்திட மறந்தாயா எங்களின் மகிழ்ச்சியை காண வரும் அதிதிகளை வரவேற்றோம் இன்னர்கள் தனித்திரு நாளில் இங்கு இணைந்திட கைகள் போட்டோம் வாரீர் மாணவர் மனதில் நிறைந்திடவே எல்லோரும் எங்கள் நிகழ்வில் இணைந்திட வருவீரே நன்றி ஜெயயா நன்றி வரவேற்பு கீதத்தை பாடிச் சென்ற மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கும் மிஸ்டர் MHM ஃபாயிஸ் சார் அவர்களை தலைமை உரை வழங்குவதற்கு அன்புடன் அழைக்கின்றேன். We sincerely appreciate the students for the delightful and harmonious performance. We now invite our respected sectional head, Mr. MHM Faiz sir, to deliver his presidential address. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்கள் மதிப்புக்குரிய எம்ஐ ஜாவிஷர் அவர்களே, இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது பாடசாலையின் STC செயலாளர் ஆர்டிஏ பொலிடெக் இன்ஜினியர் ரியாசர் அவர்களே, எமது கல்லூரியின் பிரதி அதிபர்களே, உதவி அதிபர்களே, ஏனைய பகுதி தலைவர்களே, அர்ப்பணிப்பு மனப்பாங்குடன் எனக்கு உழைத்த வகுப்பாசிரியர்களே, எனது பிரதி பகுதி தலைவர் பசார் சார் அவர்களே, அடுத்த பிரதி பகுதி தலைவர் ரிஸ்காமோலசர் அவர்களே, ஏனைய ஆசிரிய பெருந்தாகிகளே, அன்புக்குரிய பெற்றோர்களே மற்றும் இந்த மேடையின் நாயனாற்றிகளும் எங்களின் அன்புக்குரிய கல்வி பொருளாதார மாணவ செல்வங்களே, இந்த இனிய பிரியாவிடை நிகழ்வில் அனைவரையும் என் மனமார்ந்த அன்புடன் மரியாதையுடன் கலந்த வரவேற்பு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான மாணவர்களே, இன்று நீங்கள் அனைவரும் ஒரு முக்கியமான கட்டத்தில் முடிவில் நிற்கின்றீர்கள். இந்த பாடசாலையின் வளாகத்தில் நீங்கள் கழித்த ஒவ்வொரு நாளும், எழுதிய ஒவ்வொரு குறிப்பும், சந்தித்த ஒவ்வொரு சவால்களும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பயணத்துக்கான ஒரு பயிற்சியாக அமைந்துள்ளது. கல்விப்பொருள் சாதாரணம் என்பது ஒரு பரீட்சை மட்டுமல்ல, அது உங்கள் பொறுமை, தன்னம்பிக்கை, உழைப்பு ஆகியவற்றை சோதிக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாகும். நீங்கள் அனைவரும் நினைவு கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், பரீட்சை புள்ளிகளினால் உங்கள் திறமையை முழுமையாக அளவிட முடியாது. ஆனால் உங்கள் உழைப்பு, நேர்மை, ஒழுக்கமும் தான் உங்கள் உண்மையான அடையாளமாகும். தோல்வி வந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழும் தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். வெற்றி வந்தால் அதில் அகந்தை இல்லாமல் அதனை இன்னும் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளும் பண்பு உங்களிடம் இருக்க வேண்டும். அன்பு மாணவருக்கு செல்வங்களே, நீங்கள் எங்கே சென்றாலும், எந்த உயரத்தில் அடைந்தாலும்
கல்முனை சாயிரா தேசிய பாடசாலை மாணவர்கள் என்ற அடையாளத்தை பெருமையுடன் தாங்கிச் செல்ல வேண்டும். உங்கள் நடத்தை, பேச்சு, செயல் ஆகிய அனைத்திலும் இந்த பாடசாலை நற்பெயர் பிரதிபலிக்க வேண்டும். உங்கள் வெற்றி தனிப்பட்ட வெற்றி அல்லாமல் அது உங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள், பாடசாலை ஆகியவற்றின் கனவுகளின் நிறைவேற்றமாக இருத்தல் வேண்டும். இந்நேரத்தில் உங்கள் இந்த நிலைக்கு கொண்டு வந்த ஆசிரியர் தியாகத்தையும் பெற்றோர்களின் அளவில்லாத அன்பையும் மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக அவர்களின் தன்னம்பிக்கை உரியவர்களாக வாழ்வதற்கு நீங்கள் முன்னேற வேண்டும். எதிர்காலத்தின் பயணம் எளிதாக இருக்காது. சவால் வரும், தடைகள் வரும், சில நேரங்களில் மனம் தளரும். ஆனால் எந்த ஒரு தருணத்திலும் நான் கல்முனை சாயிரா தேசிய பாடசாலையின் மாணவர் என்ற பெருமை உங்களுக்கு தைரியமும் உற்சாகமும் வழங்க வேண்டும். உங்கள் கனவுகள் உயரமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் அடித்தளம் ஒழுக்கத்திலும் பண்பிலும் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்குரிய என் மாணவ செல்வங்களே, இப்போது உங்களை பார்த்தால் எனக்கு ஒரே நேரத்தில் பெருமையாகவும் நிகழ்ச்சியாகவும் சற்று சோகமும் கூட ஏற்படுகின்றது. காரணம், நேற்றைய போல் நினைவிருக்கின்றது. இப்பாடசாலை வாயிலுக்குள் பயமுடன் கனவுகளும் முதன்முறையாக காலடி எடுத்து வைத்த அந்த சந்தர்ப்பத்தில் சிறிய குழந்தைகளாக இருந்து இன்று தன்னம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி நடைபோட தயாராக இளம் தலைவராக நீங்கள் எங்கள் முன் நிற்கின்றீர்கள். இந்த வளாகத்தில் சுவர்களில் இன்னும் உங்கள் சிரிப்பின் சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வகுப்பறைகளில் உங்கள் கனவுகள் இன்னும் எழுதப்படாத குறிப்புகளாக இருக்கின்றது. விளையாட்டு மைதானத்தில் நீங்க ஓடிய பாதைகள், விழுந்து எழுந்த தருணங்கள், இவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிக அழகான நினைவுகளாக காணப்படுகின்றது. அன்பான மாணவர்களே, ஒரு நாள் இந்த பாடசாலை விட்டு நீங்கள் வெளியேறுவீர்கள். ஆனால் அந்த பாடசாலை உங்களை விட்டு எப்போதும் விலகாது. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் உள்ளத்தில் இந்த பாடசாலை பெயரும், உங்கள் ஆசிரியர்களின் குரலும், உங்கள் நண்பர்களின் சிரிப்பும் உங்களுடன் பயணித்துக் கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எப்போதும் தோல்விகள் வந்தாலும் அந்த தருணத்தில் இந்த மேடை, இந்த பாடசாலை, இந்த ஆசிரியர் நினைவுகள் வரட்டும். நாம் இதை பெரிய சவாலாக தாண்டி வந்தவர்கள் என்ற தைரியம் உங்களுக்கு எழ வேண்டும். அழ வேண்டும் என்றால் அழுதுங்கள், ஆனால் கைவிட வேண்டாம். விழுந்தால் எழுங்கள், ஆனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உங்களில் சிலர் நாளை மருத்துவராக, சிலர் பொறியியலாளராக, சிலர் ஆசிரியராக, சிலர் சட்டத்தரணியாக, சிலர் தொழிலதிபர்களாக, சிலர் சமூக தலைவர்களாக உருவாகலாம். நீங்கள் எந்த நிலை அடைந்தாலும் ஒரு நல்ல மனிதராக இருப்பதே மிகப்பெரிய வெற்றி என்பது ஒருபோதும் மறக்க வேண்டாம். இன்று நாம் உங்களை பிரியாவிட செல்கின்றோம். ஆனால் இது விடை அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். நீங்கள் செல்லும் பாதை எங்களை பெருமைப்படுத்தும் பாதையாக இருக்கட்டும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்து இந்த பாடசாலை இடம் என்னை உருவாக்கியது என்று பெருமையுடன் சொல்லுங்கள். அந்த நாள் இந்த பாடசாலை எப்போதும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இறுதியாக உங்கள் ஒவ்வொரு எண் மனதார வாழ்த்துகின்றேன். உங்கள் கனவுகள் உயரமாக இருக்கட்டும். உங்கள் கால்கள் பண்பின் நிலத்தில் உறுதியாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை ஒளியுடன் அர்ப்பணிப்புடன் மலரட்டும். இறுதியாக உங்கள் அனைவரும் எதிர்காலம் வாழ்க்கை அறிவாலும் நட்பண்புகளாலும் வெற்றியிலாலும் நிரம்பி நீங்க செல்லும் பாதையெல்லாம் ஒளியுடன் நம்பிக்கையுடன் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கு விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்லாம். சிறப்பாக தலைமையுரையை வழங்கிச் சென்ற எமது பகுதி தலைவருக்கு எனது உளம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து எமது செவிகளுக்கு இனிமையை தரக்கூடிய இனிய பாடல் ஒன்றை பாடுவதற்காக வருகிறார் எம்.என்.எம். ரிஃபாத் அவர்கள். Thank you, Faisal, for your inspiring words. And next up is a solo performance by N.M. Rifat.
கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிக்குதே நிக்குதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழலிக்குதே நிக்குதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு. கண்ணோரம் என் கண்ணீரு, நிக்காம முன்னேறு. அன்பால நீ கை சேரு கை சேரு. நீலவண்ண கூரை இல்லாத நீளம் இங்கு ஏது, காலமெனும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடி நீயே அறமுண்டாகும் மண்மேலே. மிதி இருள் நீ கடந்தா காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித் தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான், நிழல் நிக்குதே நிக்குதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு. கண்ணோரம் என் கண்ணீரு, நிக்காம முன்னேறு. கண்ணோரம் என் கண்ணீரு, நிக்காம முன்னேறு. அன்பால நீ கை சேரு கை சேரு. நன்றி. உள்ளத்தை கவரும் வண்ணம் பாடிச் சென்ற நண்பருக்கு நன்றிகள். அடுத்ததாக இன்றைய விழாவின் பிரதான நிகழ்வு ஒன்றான சஞ்சிகை வெளியீடு நிகழ்வு மேடையில் நடைபெற உள்ளதும், அதிபர் அவர்களையும் பிரதி அதிபர்களையும் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றுக் குழு தலைவர்களையும் பொதுத் தலைவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். Thank you, Rifat, for your melodious performance. And next up is the launch of our college souvenir, for which I call upon our college premier, chief deputy principals, assistant principals, STG head and sectional heads. அத்தோடு மாணவ மஜ்லிஸ் உறுப்பினர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
பார்க்க ஒரு சோலை இல்லையே. வெத்தலைய மடித்து மாமலாக நடத்து துப்ப ஒரு வழி இல்லையே. ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குடிச்சு அட ஒரு ஓடை இல்லையே. இவ்வூரு என்ன ஊரு நம்மூரு ரொம்ப மேலே. அட ஓடும் பலக்காரு வீணாடம் தரம் பாரு. ஒரு நாக தீர்வேனு போரு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? சஞ்சிகை வெளியீட்டிற்கு ஒத்துழைப்பை வழங்கிய அதிதிகளுக்கு நன்றிகள். இந்நிகழ்வின் அடுத்த கட்டமாக கல்லூரியின் மாணவ தலைவர்கள், வகுப்பு தலைவர்கள், சாதனையாளர்கள் மற்றும் அதிக வரவினை கொண்ட மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதற்காக ஜாகிரா தேசிய பாடசாலையின் அதிபர் அவர்களை மேடைக்கு வருகின்றோம். Sincere thanks to all those who contributed for making this publication possible. It is time to recognize and honor the outstanding students, including prefects, monitors, and other achievers. For this, I like to invite the premier on stage. அதிக வரவினை கொண்ட மாணவன் MAM நசீர் 97%. வகுப்பு தலைவர்கள் 11A அசிஸ்டன்ட் மானிட்டர் MRM அகில், அசிஸ்டன்ட் மானிட்டர் MRM அகில். 11B மானிட்டர் MS அம்னி அகமது, மானிட்டர் MS அம்னி அகமது. அசிஸ்டன்ட் மானிட்டர் AM சைஃப் தஹ்மி. C monitor SL Afnan, assistant monitor SM Safi. 11D monitor ZJKS Amar Kariyakar, assistant monitor ZH Abdullah.
11E Monitor MTM Iltaf. Assistant Monitor MMM Hamissima. 11F Monitor NA Asnaf. Assistant Monitor MS Hafiz Ahmad. 11G Monitor AM Misqad. Assistant Monitor MNMS Hamdi. 11H Monitor JM Hamdi Sharaf. Assistant Monitor MAM Nazib. 11I Monitor M Muhammad Nazad. Assistant Monitor MI Ahmad Akiyas. பெயர்கள் வாசிக்கப்பட்ட அனைவரையும் மேடைக்கு வருமாறு தயவாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்ததாக prefix CMRT 11G, NA Hamdi 11B, FM Afam 11F, MHM Makdis 11I, MJA Hamdi 11E, RM Asri 11F, NA Azif 11G, MHM Ashrif 11F, MNMS Hamdi 11G, H Abdullah 11A, MN Arhab Hassan 11E, RM Rushdi 11E, MZM Saiz 11C, IM Asri 11H, NM Alshad 11G, RM Rikab 11C. AM Afir Ahzam 11B. AWM Kaisan 11A. MIA Zaid 11G. MHM Hamad 11B. NA Shafki 11A. IKM Akil Khan 11C. MJA Anpes 11I. ANM Aspak 11A. MIM Iman 11I. JMR Zaroz 11E. MJM Mahdi Hassan 11E. ARM Sadir 11F. MAM Afri 11A. பேர் வாசிக்கப்பட்ட அனைத்து மாணவர்களும் மேடை வருமாறு தயவாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி அதிபர். மேலும் பரிசுகளை வழங்குவதற்காக அதிதிகள் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். கௌரவ அதிதி அவர்களை மேடை கலைக்கின்றோம்.
அமீன் சார், ஹமீத் மௌலவி மேடை வருமாறு தயவாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். எஸ்டிசி செயலாளர் ரியாஸ் இன்ஜினியர் சார் அவர்களையும் மேடை கிடைக்கின்றோம். பரிசிலை வாங்குவதற்காக MJA அன்பஸ் 11I ANM அஸ்பாக் 11A IKM ஆகில் கான் 11C H Abdullah 11A MI Zaid 11G MAM Afri 11A ARM Zadir 11F MJM Mahdi Hassan நன்றி சார். அடுத்து அமீன் சார் அவர்களை பரிசு வழங்குவதற்காக அழைக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, எமது தரம் 11 பகுதியில் கடந்த வருடமாக மாணவர் தலைவர்களாக கடமையாற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் தருணம் இது. தற்போது பெயர்கள் அழைக்கப்படும் மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை செவியுற்றோம். உங்கள் சார்பாக ஒருவரை மேடைக்கு அழைத்து உங்களுடைய சான்றிதழ்களை பெற்றுச் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நேரத்தை கருத்தில் கொண்டு AM ஆஃபிர் அஹ்சப் 11B, AMM கைஷான் 11A, MIA Zaid 11G, MHM Hamad 11B, NA Shafki 11A, IKM Akil Khan 11C, MJA Anfas 11I, ANM Ashfaq 11A, ZMR Saroz 11E, MJM Mahdi Hassan 11E, ARM Sadir 11F, MAM Afri 11A. அடுத்து தரம் 10-11க்கான பாட இணைப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் எமது பாடசாலையின் ஆசிரியரான மிஸ்டர் AL ஃபாரூக் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். Thank you, Amin sir. இனிய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் எமது கல்லூரியின் உதவி அதிபர் அஷேக் ஹமீத் மௌலவி சார் அவர்களால் வழங்குவிக்கப்படும்.
தேங்க்யூ ஹமீத் சார். ஏனைய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் எமது SDC செயலாளர் என்ஜினியர் ரியாஸ் சார் அவர்களால் வழங்கப்படும். தேங்க்யூ சார். ஏனைய மாணவர்களுக்கான சான்றிதழ் எமது தரம் 10-11 கல்வி இணைப்பாளராக இயங்கிக் கொண்டிருக்கும் மிஸ்டர் ஏல் ஃபாரூக் சார் அவர்களால் வழங்கப்படும். அடுத்து எமது தரம் 11 கல்வி கற்ற மாணவர்கள் கடந்த வருடம், அதாவது ஜனவரி தொடக்கம் டிசம்பர் ஆகிய முழு வருட காலமும் அதிக நாட்கள் பாடசாலைக்கு வருகை தந்ததை முன்னிட்டு அவர்களை கௌரவிக்கும் தருணம் இது. இம்மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் தற்போது வழங்கப்படும். இச்சான்றிதழ்களை வழங்குவிப்பதற்காக எமது கல்லூரியில் இருந்து அண்மையில் ஓய்வு பெற்ற எமது கல்லூரியில் கடமையாற்றிய ஆசிரியர் மிஸ்டர் ஜின்னா சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாணவர்களாக 11B AA ஷராஃபத், 11C IKM ஆகில் கான், 11H J சஹீத், 11H MAM நசீப், 11I N அகீப். Thank you so much, sir. மீண்டும் ஒருமுறை ஒத்துழைப்பை வழங்கிய அதிதிகள் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவளாய் நிகழ்வை தொடர்ந்து விசேட அதிதி உரையினை வழங்குவதற்காக எமது கல்லூரியின் பிரதி அதிபர் அஷேக் ULS ஹமீத் மௌலவி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். Congratulations to the achievers and a great thank to our guests for encouraging them. Next up is a speech by our Deputy Principal Hamid sir. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய முன்மாதிரிகளை பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் உண்டாவதாக என பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த விழாவுக்கு இந்த விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் GCE OIL 2025 ஆண்டு பேச்சின் பகுதி தலைவர் MHM ஃபாயிஸ் சார் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக சமூகமளித்திருக்கும் கல்லூரியின் முதல்வர் மதிப்புக்குரிய MI ஜாபீர் சார் அவர்களே, இங்கு சிறப்பு அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கும் SDECயின் செயலாளர்
பொறியியலாளர் ரியாஸ் சார் அவர்களே, கல்லூரியின் பிரதி உதவி அதிபர்களே, ஜிசி ஓஎல் பகுதியின் 2025ஆம் ஆண்டு வெற்றிக்கான இருமொழி கற்கையின் பகுதிக்கு பொறுப்பான திசான் சார் அவர்களே, உதவி பகுதி தலைவர்களான பசாரத், ரிஸ்கான் ஹாமி, ரமீஸ் சார் அவர்களே, இங்கு சமூகம் அளித்திருக்கும் இக்கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்று சென்ற கண்ணியத்துக்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஜிசி ஓஎல் வகுப்புகளின் வகுப்பாசிரியர்களே, ஏனைய பாட ஆசிரியர்களே, ஒழுக்காற்றுக்கு பொறுப்பான ஆசிரியர்களே, அன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங். இந்த இடத்திலே மிக நீளமான உபதேசம் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நோக்கமும் இல்லை. இருந்தாலும் மாணவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினால்தான் இந்த நிகழ்வை கண்ணியமாக முடிக்கலாம். இங்கு பிரியாவுடை பெற்றுக்கொண்டிருக்கும் 2025 ஓஎல் பெச் மாணவர்கள் 2015ஆம் ஆண்டு தரம் 1 கல்வி கற்று அதன் பிற்பாடு புலமை பரிசில் பரீட்சையை எழுதி 2025ஆம் ஆண்டு ஓஎல் பரீட்சையை எழுத இருந்தாலும் நாட்டுடைய நிலைமை, துரதிர்ஷ்டம், காலநிலை போன்ற விடயங்களினால் இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாதம் 2026 பிப்ரவரி 17ஆம் தேதி தொடக்கம் 26ஆம் தேதி வரைக்கும் ஓஎல் பரீட்சையை எழுதுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஓஎல் பரீட்சையை எழுதக்கூடிய இந்த மாணவர்களுக்கு ஆண்டில் 1 பல்வேறு ஆசிரியர்கள் கல்வி கற்று இவர்களை உருவாக்கினாலும் விசேடமாக தரம் 10ஆம் ஆண்டிலே இவர்கள் வருகின்ற நேரத்திலே இவர்களை பொறுப்படுத்த பகுதி தலைவர் ஆசிரியர் ஜாக்கிர் சார் அவர்களை இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும். 10ஆம் ஆண்டிலே அவருக்கு உதவியாக இருந்த வசாரத் ஆசிரியர் ரிஸ்கான் ஹாமி, பாயிசர் அவர்களையும் நினைவு கூறுவதோடு தரம் 11 இவர்களை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் பாயிசர் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற வசாரத் சார், ரிஸ்கான் ஹாமி, இருமொழி கற்கைக்கு பொறுப்பான திசான் சார், ரமீஸ் சார், இவர்களெல்லாம் மிகப்பெரிய தியாகம் செய்து உங்களுடைய கற்கை நெறிகள் உரிய முறையிலே முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காண்டி பல தியாகங்களை செய்து பாடசாலை தவிர்ந்த நேரங்களிலும் பல வகுப்புகளை வைத்து உங்களுக்கு கல்வியூட்டி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து விடயங்களையும் கண்காணித்து சந்தர்ப்ப சூழல்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் உங்களை அவதானித்து புத்திமதிகளையும் ஆலோசனையும் வழங்கிய அதிபர் அவர்கள் இந்த இடத்திலே மிகவும் நன்றி கூற கடமைப்படக்கூடியவர்கள். உங்களுடைய உயர்வோ உங்களுடைய பெறுபேறு வழியாகின்ற பொழுதோ பாடசாலையுடைய உயர்வும் மேன்மையும் இந்த பகுதியிலே மட்டுமல்ல அகில இலங்கையிலே மேலோங்க வேண்டும் என்பதற்காக கனவு கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் அவர்கள். இதே போன்றுதான் உங்களுடைய பகுதி தலைவர்கள், உங்களுடைய உதவி பகுதி தலைவர்கள், உங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்ட இணைப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பு அதிபர்கள், வகுப்பாசிரியர்கள்,
ஏனைய ஆசிரியர்கள். இந்த இடத்திலே விசேடமாக நான் சொல்ல வேண்டிய ஒன்று வகுப்பாசிரியர்கள். உண்மையில் தரம் 1 தொடக்கம் 9 வரைக்கும் இருக்கின்ற வகுப்பாசிரியர்களை விட தரம் 10, 11ஆம் ஆண்டிலே வகுப்பாசிரியர்களாக இருக்கின்றவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகளும் கடமைகளும் ஏனைய வகுப்பாசிரியர்களுடைய மிக கூடுதலாக இருக்கும். அதிலும் தரம் 11 வருகின்ற பொழுது மிக அதிகமான பொறுப்புகள் இந்த மாணவர்களை மையமாக வைத்து அவர்களுக்கு இருக்கு. ஆகவே உங்களை மனம் நோகாமல் உங்களை கண்காணித்து உங்களுடைய வகுப்புகளை அவதானித்து உங்களுக்கு செய்ய வேண்டிய பாட ரீதியான ஏனைய விடயங்களையும் செய்து உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்த வகுப்பாசிரியர்களையும் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு ஏனைய ஆசிரியர்களையும் இந்த இடத்திலே நன்றி மறவாது நினைவு கூர்ந்து கொண்டு உங்களுடைய இந்த உயர்வுக்காக எதிரே வரக்கூடிய 17ஆம் தேதி நல்ல முறையிலே பரீட்சை எழுதி 26ஆம் தேதி வரைக்கும் மிக உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக யாரெல்லாம் உங்களுக்கு பிரார்த்தனையும் உதவியும் ஒத்தாசையும் செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு உங்களுடைய அன்புக்குரிய பெற்றோர்களை இந்த இடத்திலே நினைவுபடுத்தி கொண்டு அன்பார்ந்த மாணவர்களுக்கு இந்த இடத்திலே சில விடயங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் எழுத உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பரீட்சை உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த பரீட்சையிலே நீங்கள் அடைகின்ற சித்தியுடைய தன்மைதான் கொள்ளளவுதான் உங்களை எதிர்காலத்திலே GCAL பரீட்சையிலே கணித பிரிவுக்குரியவரா, விஞ்ஞான பிரிவுக்குரியவரா, அல்லது பயலிங்வெல்லுக்குரிய அல்லது டெக்னாலஜி பிரிவுக்குரியவரா, கலை வர்த்தக பிரிவுக்குரியவரா என்று அடையாளப்படுத்தக்கூடிய. ஆகவே நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த பரீட்சையிலே மிக சிறப்பான முறையிலே பரீட்சையை எழுதி நல்ல சித்திகளை பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்பதோடு ஒவ்வொரு மனிதனும் ஐவேளை தொழுவது அவனுடைய கடமை. அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குவதற்கும் அவனுடைய தேவைகளை முறையிடுவதற்கும் ஒரு மிகச் சிறந்த வழி தொழுகை. ஆகவே பரீட்சைக்காக வேண்டி தொழுவதல்ல. ஒரு இஸ்லாமியன் 10 வயதை அடைந்த தொடக்கம் அவனுடைய ரூஹு தொண்டக்குழியில் இருந்து எடுக்கப்படுகின்ற வரைக்கும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமைதான் தொழுகை. எனவே ஐவேளை தொழுகையை கைவிடாமல் நிலையாக அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதோடு உங்களுடைய நிலையை உங்களுடைய இந்த பரீட்சையிலே நீங்கள் அடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெறுபவர்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு உங்களை பிரார்த்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அவன் செய்கின்ற வணக்கங்கள்ல மிக மூளையாக இருப்பது பிரார்த்தனை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இபாதா அத்வாஉ முஹ்ல் இபாதா, பிரார்த்தனை வணக்கங்களுடைய அடிநாதம் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்து நீங்கள் உங்களுடைய நிலைமைகளை நன்றாக ஆக்கி பரீட்சையிலே மிக சிறப்பாக சித்திகளை பெற வேண்டும். அன்புக்குரிய மாணவர்களே, பரீட்சை எழுதக்கூடிய நீங்கள் எப்பொழுதும் பரீட்சை மண்டபத்திற்கு அரை மணித்தியாலத்துக்கு முன்பு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய இடங்களை இனம் கண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டங்களில் இருந்து விலகி பரீட்சை எழுதுவதற்கு அந்த இடத்திலும் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வீர்கள். எனவே நேர காலத்தோடு செல்லுங்கள். பரீட்சை எழுதக்கூடிய கருவிகள், பேனை, பென்சில் போன்றவற்றை மிக சிறப்பாக ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்லுங்கள். வகுப்பறைகளில் இருந்து பரீட்சை எழுதுகின்றது போன்ற ஒரு நிலைமை பிரதானமான இந்த பரீட்சையிலே இருக்க மாட்டாது. எனவே உங்களுடைய சொட்டிலக்கங்கள் அடிக்கடி இடங்கள் மாற்றப்படும். எனவே அதற்கேற்ப அவற்றை அடையாளம் கண்டு
உரிய நேரத்திலே இருப்பதற்காக வேண்டி அரை மணி நேரத்துக்கு முன்பு அதற்காக வேண்டி தான் பரீட்சை திணைக்களம் தொடக்கம் அனைவரும் பரீட்சை மண்டபத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை மாணவர்களாகிய நீங்கள் கவனத்தில் கொள்வதோடு உங்களுக்கு மறதிகள் ஞாபகங்கள் ஏற்படுகின்ற பொழுது திக்ருகளை செய்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி, நீங்கள் படிக்கக்கூடிய விடயங்களிலே முழுமையாக இருந்து போன் கலாச்சாரத்தை கைவிட்டு முழுமையான கவனத்தை உங்களுடைய பாடங்களிலே செலுத்தி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையிலே கட்டுப்பட்டு பெற்றோர்களோடு அன்பாக கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு, எதிர்காலத்திலே இந்த பரீட்சை மூலம் பாடசாலைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல உயர்வையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல மாணாக்கர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் 2026ஆம் ஆண்டு உங்களுடைய பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படுகின்ற நேரத்திலே எமது இந்த பாடசாலையிலே இதுவரைக்கும் சாதிக்காத, நான் நினைக்கின்றேன் 23 நைனை சித்திகள் பெறப்பட்டிருக்கின்றன கடந்த பெட்சுக்கு முன்பிய பெட்சிலே. எனவே இதுவரைக்கும் இந்த பெட்சுகள் சாதிக்காத சாதனைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று கூறி, அதற்காக உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வகையிலும் துணை புரிவானாக என கேட்டு, இந்த மாணவர்களுக்கு இவர்களை இதுவரைக்கும் இவர்களுடைய கற்றல் கற்பித்தல் விடயங்களுக்காக உறுதியாக ஒத்துழையாக இருந்த அனைவரையும் நினைவு கொண்டு நன்றி செலுத்தி, மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் அல்லாஹுவை பயந்து இந்த பரீட்சையிலே நல்ல முறையிலே நடந்து, பரீட்சைக்குரிய சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, அந்த சட்டதிட்டங்களையும் பேணி நடந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங். Thank you so much, sir. தற்போது இனிமையான ஒரு உரையை ஆற்றிச் சென்ற எமது கல்லூரியில் பிரதி அதிபராக ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஓய்வு பெற்று சென்ற ஷேக் ஹமீத் மௌலவி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்த வண்ணம் எமது பகுதி சார்பாக அதிபர் அவர்கள் ஓய்வு பெற்று சென்றதை முன்னிட்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்ப என தீர்மானித்து, அதன் அடிப்படையில் ஹமீத் மௌலவி சார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் பகுதி தலைவர்கள் மற்றும் விசேட அதிதிகள், கௌரவ அதிதிகள் அனைவருக்கும் மேடைக்கு வந்து எமது பிரதி அதிபர் அவர்களை கௌரவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எமது தரம் 10-11 பகுதிக்கு ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றிய மிஸ்டர் AL ஃபாரூக் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன்.
எமது பிரதி அதிபர் அவர்களை கௌரவித்துச் சென்ற அதிதிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தரம் 11 மாணவர்களின் தனித்துவமான தமிழ் கலைப்படைப்பான வில்லுப்பாட்டு இப்போது மேடையேறுகிறது. அதற்காக MTM இல்தாஃப் குழுவினரை அழைக்கின்றேன். It was really fascinating to honor ULM Hamid sir. And next is a Villu Pathu to be performed for your entertainment, which will be headed by NM Amar. எழுத்தறிவித்தவன் இறைவனும் ஏகநியதி நாம் கொண்டே தொடுத்த பயன் முடித்திடவே தூயோனை போற்றி நின்றோம் அடுத்து இந்த சபைதனிலே வில் கொண்டு கதை பாடும் முன்பே வாழ்த்தி நின்றோம் ஓயல் தினம் வாழ்க வாழ்க வாழியவே தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட இறை தந்தருள வேண்டும் என்று நாயகனை காத்தருள்வாய் வந்திருக்கும் சபையோர்க்கும் வாஞ்சையுடன் சலாம் உரைத்தோம் வந்திருக்கும் சபையோர்க்கும் வாஞ்சையுடன் சலாம் உரைத்தோம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சரி வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். ஆமா குரு, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? அட அவசரத்துக்கு பிறந்தவனே, குரு கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல? இது யோசிக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. இப்ப தலை சொல்லுவாரு பாரு. நீங்க சொல்லுங்க தலை. ஏன்டா இவன் 2K20 தானே? ஆமா தலை, ஏன் இப்படி ஒரு கேள்வி? பின்ன என்னடா 90 கிட்ஸ்னா ஒன்ன மாதிரி நேரம் வர வரைக்கும் சைலண்டா இருந்திருப்பான். ஆனா இவன் என்னடான்னா ஏந்தல அது என்ன 90s கிட் 2K20? எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு கதையோட ஸ்கிரிப்ட் 90 கிட்ஸ் 2K20 தான் போல. என்ன குரு நீ கெட்டிக்காரண்டா. ஆமா, நீ என்ன ஸ்கூல்? வேற எங்க, இந்த சாயிராவுல தினம் தினம் சாகிறான். இப்ப இது ரொம்ப முக்கியம், நீங்க கதைக்கு வாங்க குரு. ஆமா, நான் எங்க விட்டேன்? விடுறதுக்கு. ஐயோ அதான் குரு, இந்த 90 கிட்ஸ் அப்புறம் 2K20 இவங்கள பத்தி தொடங்குனீங்களே. அப்படி போடு 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 90 இப்படி போடு 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 நிறைய 2K20 பாரு அன்பால கோயில் கட்டி அனைவரையும் வந்துடுவா பச்சப்பினால் போட்டு ஆகிட்டு வாங்க. இந்த கதை வேணுமா? இந்த கதை சொல்லவா? இந்த கதை வேணுமா? என்ன கொஞ்சம் சொல்லவா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க எந்த காலத்துக்கு கிட்டு? 2K20க்கு முந்தி 90க்கு பிந்தி போதுமா? கோபப்படாதீங்க தலை, இவன் இப்படிதான் பேசுவான். நீங்க மேட்டருக்கு வாங்க. அந்த காலத்துல அதாவது இந்த 90 கிட்ஸ் இருக்குதுகளே, இவனுங்க தூக்கம் விட்டு எழும்புறது அதிகாலையில தான். அப்போ அதோட இந்த திருவள்ளுவர் இதை சொன்னார். என்னது? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ள பாப்பான். அதானே? ஐயோ அது வள்ளுவர் அல்ல தலை, பாரதியார் கூட்டு. சரி சரி, இப்ப இதுவா முக்கியம்? இந்த மாதிரி அதிகாலையில எழும்புறது, இறைவனை துதிக்கிறது, அம்மாவுக்கு சமையலுக்கு உதவுறது, பாடம் படிக்கிறது,
அப்புறமா பாடசாலைக்கு போறதுன்னு எல்லா நல்ல பண்புகளும் இவங்கிட்டே கொட்டி கிடக்குன்னா பாத்துக்கோவன். விடிஞ்சா பள்ளிவாசல் நினைக்கிறவன் 90 கிட்ஸ் கம்ப்யூட்டரே கோயிலாக்குறேன் 2K சொல்லுங்க. என்னவோ போங்க, ஒருத்தன் திகுரு பண்றான், இன்னொருத்தன் திரப்பி பண்றான், ரெண்டுமே மன அமைதிக்கான வழிதானே. நீ திருந்த மாட்ட. அவன் கிடக்குறான், நீங்க சொல்லுங்க தலை. அது சரி, இந்த சமூக பற்றுள்ள இவனுங்க என்ன மாதிரி? அத நீ பாட்டிலே கேட்டுக்கோ. சமூக பற்றுக்காய் தன்னை கொடுப்பவன், தன்னை மறப்பினும் உயிரை காப்பவன், தேசம் முழுதும் வீசும் நேசம் இவனை காத்தடா, உள்ள தூய்மையோடு சேவை செய்யும் புனிததானடா. சமூக பற்றுக்காய் தன்னை கொடுப்பவன், தன்னை மறப்பினும் உயிரை காப்பவன், தேசம் முழுதும் வீசும் நேசம் இவனை காத்தடா, உள்ள தூய்மையோடு சேவை செய்யும் புனிததானடா. அவன் ஆக்ஷன்ல ஈடுபட்டான், இவன் அவேர்னஸ்ல ஈடுபடுறான்னு சொல்லுங்க. புரிஞ்சா சரிதான். ஏன் தலை இந்த குடும்ப அயலர்கள் இவங்களோட நிலை எப்படி? அதான்பா வணக்கம் ஐயான்னு வாய் நிறைய மரியாதை மலை பொழிவான் 90 கிட்ஸ். குட் ஈவினிங் அங்கிள்னு ஸ்டைலா ஸ்டேட்டஸ் வைப்பான் 2K20. மொழி மாறினாலும் மரியாதை மாறலன்னு சொல்லுங்க. பாடுறா இவனும் பேசுறான். அட ஆமாங்க. வாழ்வில் உறவை பேணுவான், வழிகள் சொல்வான் வாழவே, தாய் பிள்ளை உறவு போலே உயிர்கள் யாவும் ஒன்றனான், சொந்த பந்தம் வாழ்வில் சேர்ப்பான், தள்ளி வைத்தால் கொள்ளை என்பார், தொடரும் தேர்கள் தூய்மையாக உறவுதானே பாலம் என்பார், உயர்ந்த குணங்கள் இவனை வெல்ல உலகம் போற்ற வாழ்வான். ஏன் தலை இவங்க உறவு கொடுக்குற மரியாதைய பார்த்தா நட்புல சும்மா குஹன் மாதிரி இருப்பானுங்க போல. அதான்டா உண்மை. நட்புக்காக உயிரே கொடுப்பானுங்க. சுருக்கமா சொல்ல போனா அவன் மனசுல நோட் பண்ணி சேவா பண்ணுவான், இவன் டிரைவிங் சேவை பண்ணுவான். ஆமா, அவன் டி ஸ்டால்ல சிரிச்சான், இவன் டெஸ்கோல்ல சிரிக்கிறான். இல்ல குரு? ஏன் குரு இந்த காதல் கத்திரிக்காவலாம் இவங்கள்ட்ட எப்படி? நினைச்சேன் எங்கடா நீ இந்த கேள்விக்கு வரலேன்னு. வந்தாச்சா? அது இல்ல தப்பில்லையே குரு, நானும் அதே தானே கேட்க போறேன். இவங்களுக்கு காதல் ஸ்டைல கூட வேற லெவல் தானே. கரெக்ட் தான்பா. வைரமுத்து சொன்னாரு என்னது, காதலித்து பார் தவாட்காரன் தெய்வமாவான்னு. அந்த மாதிரி ரொம்ப நாகரிகமா மயிலதான் லவ் லெட்டர் எழுதினானுங்க. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷமே காத்திருந்தானுங்க. கண்ணால பேசினாலே போதுமென்றது அவன்கள் காதல். எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்ணால் மட்டும் பேசினது அவன் காதல், லாஸ்ட் சீன் பார்த்தே தொலைஞ்சு போனது இவன் காதல். அப்படித்தானே? உள்ளமே உனக்குத்தான் உசிரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான் உசிரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விலகல் இல்ல, வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான் உசிரே உனக்குத்தான். இதுவும் 90 கிட்ஸோட காதல் ஸ்டேஜ். புரிஞ்சதோ? ஏன் தலை இந்த ஆசிரியர் மாணவ உறவுகள் இவங்க டைப் எப்படி? 90 கிட்ஸ் எல்லாம் ஆசிரியரை சார் டீச்சர்னு கூப்பிட்டாங்க. சோக் டஸ்ட் தான் அவங்க சுவாசமே. அன்பு மரியாதை நாகரிகம்னு ஏகப்பட்ட பண்புகளால எல்லோரையும் ஜெயிச்சு விடுவாங்க 90 கிட்ஸ். அவன் சேரண்டான், இவன் மெண்டரண்டான். அவன் சாக்டர்ஸை சுவாசித்தான், இவன் தூமீட்டில துயிலறாய். நீ அறிவாளிடா. ஏந்தால எனக்கு ஒரு டவுட். என்னதான் இருந்தாலும் இந்த 90 கிட்ஸ் இருக்கிற பண்பு ஏதோ ஒரு கோணத்துல இந்த 2K கிட்ஸ் இருக்கத்தானே வேணும். பின்ன இருக்காதா? அப்போ இவங்கள யாரும் மேல? அதாவது புரிஞ்சு வச்சு இந்த பாருடா, 90 கிட்ஸ் எல்லாம் பவுண்டேஷன் கட்டினான், 2K20 டிஜிட்டல் பிரிட்ஜ் போட்டான். ஒருவன் மனதால சிந்தித்தான், இன்னொருவன் மனசோட மின்னை மினைக்கிறான். அவ்வளவுதான். இது கரெக்ட். அப்போ உத்தரவு வாங்கிக்கலாமா? 100 வருஷம் இந்த மாநிலத்தில் மாண்புதான், பாரு முழுவதும் சிறு பாடணும், பாரு முழுவதும் அந்த காவியத்தில் பாடத்தான் நேய பணிகள் நாம செய்யணும். அன்றும் இன்னும் என்றைக்குமே மங்காதது மறையாதது நல்ல பணி நாம் செய்யவே
நம்பிக்கைதான் எப்போதும் நமது இந்த மாநிலத்து மாண்புதான் பாரு முழுதும் சிந்தை பாடணும் காலம் முழுதும் அந்த காவியத்தில் பாடத்தான் தேவனிகள் நாம செய்யணும். ஐயோ தலை ரொம்ப பசிக்கிறது, இப்படியோ வெளியில மல்லு காட்டினா எப்படி? ஓகே ஓகே போவோமா ஊர்கோலம் வில் கொண்டோ நம் இல்லம் பாடல் தந்த செய்தி படிப்பீர் நாளும் தேடி போதும் போதும் உன் பாட்டு புறப்பட போற நீ பாட்டு. நன்றி நன்றி.